பெண் அரசியல் புத்தகம். நம்மிலிருந்து தொடங்கட்டும் மாற்றம். பொருளாதார பலத்தை முழுக்க முழுக்க தங்கள் கையில் வைத்துக் கொண்டுள்ள ஆண் ஒரு பெண் திருமணமாகி தன்னுடைய வீட்டுக்கு வந்தால் அவளிடம் இருந்து வருகின்ற பணம், நகை எல்லாவற்றையும் தாங்கள் சுருட்டி கொண்டு தங்களுக்கானதாக மாற்றிக்கொள்கின்ற வித்தையை காலம் காலமாக நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள். போதை, சூதாட்டம், பல பெண்களை வைத்துக் கொள்வது என்பது போன்ற மூடத்தனமான திமிர்த்தனங்களுக்கு தங்களுடைய அபரிதமான பொருளாதார பலத்தை பயன்படுத்துவார்கள் ஆண்கள். அதே நேரம் எந்த பொருளாதார பின்னணியும் இல்லாத பெண் ஓர் ஆணிடம் கிடைக்காத வாழ்க்கையை இன்னொரு ஆணிடம் தேடித்தான் செல்ல வேண்டியிருக்கும். இதை தவிர அவளுக்கு வேறு வழியே இல்லை என்ற நிலையில் அப்படி ஒரு ஆணிலிருந்து இன்னொரு ஆணுக்கு மாறிடும் பெண்ணுக்கு அவமானகரமான பல பட்டங்களை சூட்டி அவளை வாழவே விடாமல் செய்வதிலும் சளைத்தவர்கள் இல்லை ஆண்கள். ஒரு ஆணினுடைய காலடி தவிர வேறு எங்குமே வாழ்ந்துவிட முடியாதபடி ஒரு வாழ்முறை செய்து வைத்து கோடி கோடியாக பெண்களை கடந்த காலங்களில் சாகடித்திருக்கிறார்கள். பெண்களின் சென்ற நூற்றாண்டு வாழ்முறை, அதன் பரிதாபம் பற்றி நினைக்கும் போது நெஞ்சம் பதறுகிறது. இன்றும் அத்தகைய ஆணாதிக்க கொடுமைகளை கை கொண்டிருக்கும் ஆண்களும் அவர்களின் குடும்பங்களும் தருகின்ற சித்திரவதைகளிலிருந்து மீள முடியாத பெண்கள் ஏராளம் ஏராளம். அப்படிலாம் இல்லைங்க, இப்ப அதெல்லாம் சுத்தமா காலமே மாறிடுச்சு அப்படின்னு ஒரு வரியில சொல்லி இதுல இருக்கிற வரிகளை கடந்து போறவங்க யாராவது இருந்தீங்கன்னாக்கா வாங்க, இதுல இருக்கிற ஒரு வரிக்கும் உங்ககிட்ட இருக்கிற எதிர்கருத்துக்களை வைங்க, நாம ஆரோக்கியமா விவாதிக்கலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது, நம்மை மாற்றிக்கொள்வது ஒன்றே சாத்தியமானது. கனிவுடன்